2022 வருடம் எப்படி இருக்கும் என்று நான் ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை காண்பித்தார். அவர் சொன்னார், கொஞ்ச காலம் பாடு அனுபவித்த உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார் என்று சொல்லு என்று சொன்னார். அந்த வசனத்தின்படியே ஆண்டவர் எனக்கு சொன்னபடி ஒரு பாடலையும் ஏற்று எல்லாரும் அதை பாடட்டும், அந்த பாக்கியத்தை அனுபவிக்கட்டும் என்றார். இந்த 2022ஆம் வருடத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கும் நமக்கு இந்த வருடத்தை திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்மஸ் தினத்தன்று வந்தபடியினால் பாடுகள் பல வருடங்களாக நாம் அனுபவித்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், அது கொஞ்ச பாடுகள் தான், கொஞ்ச நாட்களின் பாடுகள் தான். ஏனென்றால் நீ பெறப்போகும் மகிமை வெகு காலமாக இருக்க போகிறது. ஆகவே இன்று இந்த வருடத்திலே உன்னை சீர்படுத்தினேன், ஸ்திரப்படுத்தினேன், பலப்படுத்தினேன், உன்னை நிலைநிறுத்தினேன். ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இதை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இதை செய்யவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் நமக்காக வந்தார். கிறிஸ்மஸ் என்பது அற்புதங்களின் ஆரம்பம். Christmas is the beginning of miracles. It's the beginning for miracles. கிறிஸ்மஸ் அறிவிக்கப்பட்ட நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடைபெற்றது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியானாள். மலடி ஜெபத்திற்கு பிறகு கர்ப்பவதியாவதை கண்ட மக்கள், ஒரு கன்னிகை எப்படி கர்ப்பவதியாக முடியும் என்று திகைத்தார்கள். ஆனால் அருள்நாதர் இயேசு வரும்பொழுது இல்லாதவைகள் இருக்கிறவைகளாகும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அவர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதை வெளிப்படுத்தவே இயேசு கிறிஸ்மஸ் நாளிலே வந்தார். குழந்தை உருவாக முடியாத சூழ்நிலையிலே அவருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக எல்லாம் வல்ல இறைவனுடைய வித்து ஒரு கன்னிகையின் கர்ப்பத்திலே வைக்கப்பட்டது. அந்த கன்னிகை கர்ப்பவதியானாள். தேவனுடைய ஆவியினால் நிரம்பினாள். தேவனுடைய பரிசுத்தத்தை அவள் உலகிற்கு கொண்டு வந்தார். அவர்தான் இயேசு. இந்த நாளிலும், இந்த கிறிஸ்மஸை கொண்டாடும் நாளிலும், இந்த இயேசுவை நாம் கொண்டாடும் பொழுது இல்லாதவைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறவைகளாக உருவாக்கும்படியாக இயேசு உங்களுக்குள் உருவாவார். எல்லா பாக்கியங்களும் இயேசு நமக்குள் உருவாகிறபடியினால் நமக்கு வருகிறது. அடுத்தபடியாக தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்த மேய்ப்பர்கள் இரவெல்லாம் விழித்திருந்து ஒரு ஆடு கூட பொல்லாத விலங்கினங்களினால் அழிக்கப்படக்கூடாது என்று உண்மையாய் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்கள், அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடைபெற்றது. வானம் திறந்தது, இருள் நீங்கியது, தேவ தூதர்கள் தோன்றினார்கள், இனிமையான பாடல் பாடினார்கள். அதுவரைக்கும் அவர்கள் பாடுகளின் பாடல்கள், குளிரின் பாடல்கள், வேதனையின் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு பரலோகத்தை அற்புதமாக திறந்தார். அற்புதங்களின் பாடலை பாடினார்கள், ஆசீர்வாதத்தின் பாடலை பாடினார்கள். உங்களுக்கென்று ஒரு குமாரர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், இது உங்களுக்கு நற்செய்தியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்றார்கள். இயேசு பாலகனை பார்க்கும்படியாக அவர்களுக்கு கண்கள் திறந்தது, அவள் வாழ்க்கை திறந்தது. இன்றும் கூட நான் இதுவரைக்கும் உழைத்து கொண்டே இருக்கிறேன், உண்மையாய் உழைத்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் உழைப்பிற்கு பலனை கொடுப்பார், ஊழியத்தின் உழைப்பிற்கு பலனை கொடுப்பார். உண்மையாக ஒவ்வொரு ஆத்மாவையும் பாதுகாத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கனம் பண்ணுவார். நிச்சயமாகவே நீங்கள் அவரை காண்பீர்கள். வழி தெரியாமல் என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்த ஞானிகளுக்கு வானத்திலே அற்புதமாக ராஜாவின் நட்சத்திரம் தோன்றியது.
அதை காணும்படி அவர்கள் கண்கள் திறந்தது. அதை தொடரும்படி அவர்களுக்கு அருள் வந்தது. அவர்கள் வந்து இயேசுவை அறிந்தார்கள். ஞானத்திற்கு இருப்பிடமாகிய அவரை அறிந்து கொண்டார்கள். ஜனங்கள் வாழ்வதற்கு வழியை உண்டு பண்ண, அறிவியல் மூலமாக, ஞானத்தின் மூலமாக வழியை உண்டு பண்ண இயேசு அவர்களுக்கு தோன்றினார். இன்றும் கூட வாழ்க்கையிலே மற்றவர்கள் பாக்கியம் பெற வேண்டும், பலன் பெற வேண்டும் என்று உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஞானியாகிய ஆண்டவர் தோன்றப் போகிறார். அற்புதமாக ஒரு நட்சத்திரம் தோன்றும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டும் அற்புதமான நட்சத்திரம் தோன்றும். நீங்கள் இருளிலே நடப்பதில்லை, அந்த வெளிச்சத்திலே நடப்பீர்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணப்போகிறார்கள். அந்த பாக்கியத்தை கர்த்தர் இன்றும் உங்களுக்கு தரப்போகிறார். இதற்காக ஜெபம் பண்ண என் அருமை மனைவி சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் வருகிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நாம் யாவரும் சேர்ந்து இப்பொழுது ஆண்டவர் நமக்கு தரப்போகும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுவது மட்டுமல்ல, இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவன் இப்பொழுது நமக்கு அருள் புரிவார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அப்படியே ஜெப நிலைமையிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இயேசுவை இன்றைக்கு நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். இயேசு நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த உலகத்திலே நம்பிக்கை இல்லாமல் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கோ எவ்வளோ பெரிய வெளிச்சம், எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுதான் நமக்கு இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. இந்த உலகத்திலே எங்களுக்காக ஒரு பாலகனாக நீர் கொடுக்கப்பட்டீரப்பா, எங்களுக்காக ஒரு குமாரனாக கொடுக்கப்பட்டீர். உம்முடைய நாமம் அதிசயம், உம்முடைய நாமம் அதிசயம். மத பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே நாங்கள் கேட்ட செய்தியின்படியே அதிசயங்களை செய்வீராக. நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படி மத பிள்ளைகள் என்னென்ன நன்மைக்காக, பாக்கியத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனையும் கொடுக்கும்படியாக அதிசயமாகிய நீர் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவீராக, இறங்குவீராக. மகிமையின் நம்பிக்கையாக இறங்குவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தை காண செய்யும் அப்பா, அதிசயத்தை காண செய்யும் சுவாமி. இந்த நல்ல நாளிலே இயேசுவை நாங்கள் உயர்த்துகிறோம், இயேசு ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இயேசு நாதர் இறங்குவீராக, அவர்களுக்கு அதிசயங்களை கொடுக்கும்படியாக இறங்குவீராக. நோய்கள் மறையட்டும், அவர்கள் பிரச்சனைகள் மறையட்டும் ஆண்டவரே, அவர்கள் வியாதிகள் மறையட்டும், அவர்கள் துன்பங்கள் மறையட்டும், வறுமை நிலைமைகள் மறையட்டும் அப்பா. நாங்கள் பாடினது போல ஒவ்வொருவரையும் சீர்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்திருக்கும்படியாக நீர் வெளிச்சமாக ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் இறங்குவீராக. இயேசுவே நீர் வாரும், இயேசுவே நீர் நல்லவர் என்று நாங்கள் உம்மை வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சத்தியம் டிவியின்
இந்த ஜாய் டு த வேர்ல்ட் நிகழ்ச்சியில் பங்கேற்கும்படி எங்களை அழைத்த பிரதர் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக மிகுந்த அன்போடு பாரத்தோடு தீர்க்கதர்சன வல்லமையோடு ஜெபிக்கும் எங்கள் அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. God bless you. Have a wonderful Christmas. Happy Christmas. Katie also wishes you a happy Christmas. கிறிஸ்மஸ் என்பது அற்புதங்களின் ஆரம்பம் என்றும், ஜெபித்து உண்மையாய் உழைத்து அவரை துதித்து அந்த அற்புதங்களை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க முடியும் என்பதை குடும்பமாக இந்த மேடையிலே நமக்கு சொன்ன அண்ணன் அவர்களுக்கு நாம் அத்தனை பேரும் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நன்கொடையாளராக, இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக மற்றும் தன்னுடைய காருண்யா மாணவர்கள் வைத்து இந்த நிகழ்ச்சியின் ஒரு பார்ட்டிசிபேஷனையும் கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு அந்த 3க்கான விருதையும் வழங்கும்படி நம் மத்தியில் இருக்கக்கூடிய சத்தியம் டிவியினுடைய மேனேஜிங் டைரக்டர் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களையும், அன்பு சகோதரர் அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.